இயேசுவின் பொதுவான போதனை. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று இந்த வசன பகுதியில் லூக்கா எழுதியிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் எல்லாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை பல சமயங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். இவை ஒவ்வொன்றும் தங்க வாக்கியத்தை போன்றது. சாலமோனுடைய நீதிமொழி வசனங்களைப் போல ஞான அர்த்தம் உள்ளது. இந்த வசனங்கள் எல்லாம் எல்லா சுவிசேஷங்களிலும் ஒரே வரிசையாக எழுதப்படவில்லை என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இவை எந்த வரிசையில் எழுதப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு வசனமும் நமது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமானது. மற்றவர்களோடு பேசும்போதும் பழகும் போதும் மிகுந்த எச்சரிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. அப்படி தீர்த்தால் நாமும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவோம். மற்றவர்களை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்காதிருந்தால் நாமும் ஆக்கினைக்கு உள்ளாகும்படி தீர்க்கப்பட மாட்டோம். மனுஷர் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கவில்லை என்றால் தேவனும் நம்மை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டார், ஆக்கினைக்கு உள்ளாகும்படிக்கும் தீர்க்க மாட்டார். நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்தால் தேவன் நமக்கு இரக்கம் காண்பிப்பார். மற்றவர்களை விடுதலை பண்ணினால் தேவன் நம்மை விடுதலை பண்ணுவார். மற்றவருக்கு நாம் உதவி செய்தால் தேவன் நமக்கு உதவி செய்வார். கொடுங்கள். நம்மிடத்தில் கொடுக்கும் ஆவியும் மன்னிக்கும் ஆவியும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போது தேவ ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். மன்னிக்கிறவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் நமக்கு ஏற்படுத்திய காயத்தை நாம் மன்னிக்கும் போது தேவன் நம்மையும் மன்னிப்பார். மற்றவர்களும் நாம் செய்த தவறுகளை மன்னிப்பார்கள். நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அப்போது தேவனுக்கு விரோதமாக நாம் செய்த தீங்குகளை அவர் நமக்கு மன்னிப்பார். மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும், கஞ்சத்தனமாக கொடுக்கக்கூடாது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுக்க வேண்டும். அப்போது அவர்கள் அளந்த அளவின்படியே நமக்கும் நன்றாய் அளந்து நம்முடைய மடியிலே போடுவார்கள். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பொதுவாக மனுஷரையே தமது கருவிகளாக பயன்படுத்துகிறார். அவர்கள் நமது மடியில் நன்றாய் அளந்து போடுவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் செய்யும் நீதியின்படி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பல சமயங்களில் மனுஷரை கருவிகளாக பயன்படுத்துகிறார். நமக்கு தேவைகள் உண்டாகும் போது இந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் ஏற்ற நபர்களின் இருதயங்களில் பேசி நமக்கு ஏற்ற வேளையில் நமக்கு உதவிகளை அனுப்பி தருகிறார். அவர்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நமக்கு தேவையான உதவிகளை நமது மடியிலே போடுவார்கள்.
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் குறைவில்லாமல் நிறைவாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். நாம் மற்றவர்களிடத்தில் கடினமாக நடந்து கொண்டால் அவர்களும் நம்மிடத்தில் கடினமாக நடந்து கொள்வார்கள். நாம் மற்றவர்களிடத்தில் சிநேகமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டால் அவர்களும் நம்மிடத்தில் சிநேகமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள். நாம் பிறரிடத்தில் அன்பு கூறும்போது நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தேவன் நமக்கு பல சிநேகிதர்களை எழுப்பித் தருவார். வஸ்திரத்தின் மடிப்புகளுக்கு மடி என்று பெயர். இதன் பயன்பாடுகள்: சிறு பிள்ளைகளை மடியில் தூக்கிச் செல்வார்கள். ஆடுகளையும் மேலும் பல பொருட்களையும் மடியில் தூக்கிச் செல்வது வழக்கம். உள்ளான ஜீவியத்தையும் உணர்வுகளையும் உருவகமாக குறிப்பதற்கு மடி என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. நன்மை செய்வதற்காக இரட்டிப்பான நன்மைகள் என்னும் பொருளில் லூக்கா 6:38 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குருடனுக்கு வழிகாட்டும் குருடன். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவோ? நம்மை வழிநடத்துகிறவர்கள் தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாகவும் தீர்க்க தரிசன பார்வை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒன்றும் தெரியாதவர்களை நாம் பின்பற்றி போனால் நம்முடைய முடிவும் பரிதாபமாக முடிந்துவிடும். அவர்களோடு சேர்ந்து நாமும் அழிந்து விடுவோம். ஒரு குருடன் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியாது. இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள். இந்த உலக பிரகாரமாக நடக்கிறவர்களால் ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை வழிநடத்த முடியாது. உலக பிரகாரமான பாரம்பரியத்தினாலும் பழக்க வழக்கங்களினாலும் நிறைந்திருக்கும் இவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை வழிநடத்துவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களோடு சேர்ந்து போனால் அவர்களோடு நாமும் பள்ளத்தில் விழுந்து விடுவோம். குருவும் சீஷனும். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் அதிக மதிப்பையும் மரியாதையையும் எதிர்பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கும் மேன்மையை விட சீஷர்களுக்கு இந்த உலகத்தில் அதிக மேன்மை கிடைக்காது. ஆகையினால் ஊழியத்திற்கு வரும்போது இந்த உலகத்தில் கிறிஸ்து அனுபவித்த ஆசீர்வாதங்களை விட தங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவின் ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல தங்களை தாங்களே வெறுத்து கடினமாக ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்வதற்காகவே வந்தார். அதுபோலவே நாமும் மற்றவர்களை ஊழியம் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த எல்லா நற்கிரியைகளையும் செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கிறிஸ்துவின் பூரண சீஷராக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிற பிரகாரம் நாம் அவரை போல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்கு மேலாக இருக்கலாம் என்று நாம் சிந்திக்க கூடாது. அதே சமயத்தில் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் அளவை விட குறைவாகவும் இருக்கக்கூடாது. உத்திரம். மற்றவர்களுக்கு புத்திமதி கூறுவதற்கு முன்பாக, மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் குற்றம் குறைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை திருத்துவதற்காக அவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடாது. நம்முடைய கண்களுக்கு மற்றவர்களுடைய குறைதான் பெரிதாக தெரியும். ஆயினும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய கண்ணில் உத்திரம் போல பெரிய குறைகள் இருக்கலாம். ஆனால் நாம் அதை பார்க்காமல் மற்றவருடைய கண்ணில் இருக்கிற சிறிய துரும்பை போன்ற குறைகளை பார்க்கிறோம். அவர்களுடைய கண்ணில் உள்ள துரும்பை எடுத்து போடுவதற்கு நாம் உதவி செய்ய முன் வருகிறோம். மற்றவருக்கு உதவி செய்வதற்கு முன்பாக முதலாவதாக நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட வேண்டும். அதன் பின்பு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்கலாம். மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணும் கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவது ஒரு நற்கிரியைதான். ஆயினும் இந்த நற்கிரியையை செய்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாமே ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது மற்றவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முன் வருவது மாய்மாலமான காரியமாகும்.
நம்முடைய குற்றங்களையும் நம்மிடத்தில் காணப்படும் தவறுகளையும் கவனித்து பார்க்காமல் எப்போதும் மற்றவர்களுடைய குற்றங்களையும் மற்றவர்களுடைய தவறுகளையும் கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. மரமும் கனியும். நமது இருதயம் ஒரு மரத்தைப் போல் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளும் கிரியைகளும் ஒரு மரத்தில் முளைக்கும் கனிகளைப் போன்றதாகும். சில சமயங்களில் நல்ல மரத்தில் கூட அதிக கனி இருப்பதற்கு பதில் கனிகள் குறைவாகவே இருக்கும். கனிகள் குறைவாக இருந்தாலும் அவை நற்கனிகளாக இருக்கும். அதுபோலவே ஒருவர் நல்லவராக இருப்பார். அவரிடமிருந்து ஏராளமான நற்கிரியைகள் வெளிப்படவில்லை என்றாலும் அவரிடத்திலிருந்து வெளிப்படுவது குறைவாக இருந்தாலும் அது நற்கிரியையாகவே இருக்கும். நற்குணமுடையவர்கள் தாங்கள் விரும்பும் எல்லா நற்கிரியைகளையும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆயினும் நல்லவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள், தீங்கு செய்யவும் மாட்டார்கள். தீயவர்கள் முதலாவது தங்களுடைய தீய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தீயவர்களால் நற்காரியங்களை செய்ய முடியாது. அவர்கள் நற்கிரியைகளை செய்ய முன்வந்தாலும் அது தீமையாகவே முடியும். ஒருவர் செய்யும் கிரியையை வைத்து அவர் நல்லவரா அல்லது தீயவரா என்று முடிவு செய்யலாம். அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. கெட்ட மரத்தில் இலைகள் பசுமையாக இருக்கலாம், மரம் முழுவதும் பசுமையான இலைகளினால் நிறைந்திருக்கலாம். ஆயினும் கெட்ட மரத்தில் இருந்து நாம் நல்ல கனியை எதிர்பார்க்க முடியாது. இது போலவே தீய சுபாவம் உடையவரிடத்தில் நல்ல கிரியையை நாம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு கனி நல்லதாக இருக்கும் என்றால் அந்த மரமும் நல்லது என்று நாம் முடிவு பண்ணலாம். அதுபோலவே ஒருவருடைய கிரியை நல்லதாக இருக்கும் என்றால் அவருடைய சுபாவமும் நல்லது என்று முடிவு பண்ணலாம். இருதயமாகிய பொக்கிஷம். நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷத்தை போல் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் அந்த பொக்கிஷத்தில் இருந்து எடுக்கப்படும் பொருட்களை போன்றவை. நம்முடைய இருதயத்தை தேவனுடைய அன்பு ஆளுகை செய்தால் நமது வார்த்தைகளும் செய்கைகளும் சுத்தமாக இருக்கும். அவை நன்மையாக இருக்கும். மனுஷருக்கு அவை பிரயோஜனம் உள்ளவையாக இருக்கும். நல்ல பொக்கிஷத்தினால் நற்காரியங்களை செய்யலாம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அவற்றை செலவு பண்ணலாம். நல்ல பொக்கிஷத்தை செலவு செய்து நல்ல பொருட்களை வாங்கலாம். நம்முடைய இருதயம் உலகத்தின் மேல் உள்ள ஆசையினாலும் மாம்ச இச்சையினாலும் நிறைந்திருந்தால் அது பொல்லாத பொக்கிஷமாக இருக்கும். பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாத காரியங்களையே எடுக்க முடியும். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் உள்ள சிந்தனைகளே பொதுவாக நம்முடைய வாயின் வார்த்தைகளாக வெளிவரும். நல்லவர்கள் கூட சில சமயங்களில் தீய வார்த்தைகளை பேசிவிடுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் நல்லவன் தான் செய்த தவற்றிற்கு மனம் வருந்துவான். தீயவனோ நல்ல வார்த்தையை கூட தீய காரியத்திற்கு பயன்படுத்துவான். தீயவனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. பொல்லாத இருதயத்தில் பொல்லாத சிந்தனை நிரம்பி இருக்கும். அவனுடைய வாயின் வார்த்தைகளும் பொல்லாததாக இருக்கும். நல்லவனின் இருதயமோ நற்காரியங்களினால் நிரம்பி இருக்கும். அவனுடைய வார்த்தையும் செயலும் நல்லதாக இருக்கும்.